கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க, அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான். இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ரெண்டு செலிபிரிட்டிஸோட கான்ட்ரவர்சிஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் பேசுற அதே யூஷுவல் டெம்ப்ளேட்டை பார்க்காம இந்த ரெண்டு கான்ட்ரவர்சிஸ்க்கு பின்னாடி இருக்கிற அப்சல்யூட் லாஜிக்கை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அன்பேக் பண்ண போறோம். யூஸ்வலா சினிமால டயலாக் பேசும்போது கிளாப் பண்ற பப்ளிக் ரியல் லைஃப்ல வந்து இந்த மாதிரி மோக்கியா லாஜிக் பேசினா கண்டிப்பா பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு அறகுற மென்டலை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ராகவா லாரன்ஸ் அண்ணாவோட டாக் அனாலஜி அண்ட் மாஸ்டர் மஹேந்திராவோட சோலார் ஸ்டார் டாக்ஸ் இது ரெண்டுமே இப்போ இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கிற ஹாட் டாபிக். அதுவும் ரெண்டு பேரும் ஒரே வேவ்ல டிராவல் பண்ற ஆளுங்கன்றதுனால பப்ளிக் ரியாக்ஷன் டபுள் ட்ராக்ல தூள் பறக்குது. ஸோ கண்டென்ட் டைனமிக்கா இருக்க போகுது. ஸோ ஸ்டேட் டு பாயிண்ட் சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாரன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து ஒரு முடிவு பண்றாரு, புது அரசியல் பத்தி பேசணும்னு. ஆனா அங்கதான் டைமிங் மிஸ் ஆச்சு. அவர் பேசும்போது புது வீட்டுக்கு போனா ஸ்ட்ரீட் டாக் குறைக்கும், அதுக்கு பிஸ்கெட்டோ பிரியாணியோ போட்டு தான் பழக்கணும்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிட பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். என்ன என்னென்ன பிஸ்கெட் ஓகே, அது என்ன பிரியாணி? ஸ்ட்ரீட் டாகுக்கே பிரியாணி பார்சலா? நெட்டிசன்ஸ் அதை பிரேக் பண்ணி அப்படின்னா நாங்க யாரு, பிஸ்கெட்காக வெயிட்டிங்கா அப்படின்னு ட்ரிக்கர் ஆயிட்டாங்க. இன்டென்ட் நல்லதா கூட இருக்கலாம், புதிய விஷயங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஆனா மெட்டாஃபர்ஸ் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்ல. யூடியூப்ல நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியமே. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் ஸ்ட்ரீட் டாக் லாஜிக் பேசினாலும், இன்னொரு பக்கம் லாரன்ஸ் ஸ்ட்ரக்சரலா ரியல் சோஷியல் சர்வீஸை பிச்சு உதறி இருக்காருன்னு நம்பி நம்மளுக்கு மார்டர் ஃபவுண்டேஷனை பத்தி டீட்டெயில்ஸா அப்டேட் பண்ணாங்க. ரீசெண்டா நம்ம கோஸ்ட் ரைடர் காஞ்சனா 4 மூவி அட்வான்ஸ் காசு வச்சு ஃப்ரீ ஸ்கூல் கட்டின மேட்டரெல்லாம் செம்ம எமோஷனல் அப்டேட் தான். ஆனா அங்கதான் நெட்டிசன்ஸ் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்க கிளப்பினாங்க. என்ன தெரியுமா? டைரக்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் என்ஜிஓ போர்ட்டல் தர்பான் போர்ட்டல்ல செக் பண்ணா, சூர்யாவோட அக்ரம் ஃபவுண்டேஷன் பேரு பக்காவா டீட்டெயிலோட டிஸ்ப்ளே ஆகுது. ஆனா, அங்க போய் நம்ம லாரன்ஸோட ட்ரஸ்ட் நேம சர்ச் பண்ணி பார்த்தா, நோ டேட்டா ஃபவுண்ட், கடல்லயே இல்லையாம். அதாங்க, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்லயே இல்லையாம். கவர்மெண்ட் போர்ட்டல்லயே நம்ம ஆள் நேம் இல்லையே. இன்டென்ட் நல்லதா கூட இருக்கலாம். ஒருவேளை டெக்னிக்கல் இஷ்யூஸால கூட நேம் அப்டேட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு சைட் பிரியாணி பாக்கெட் லாஜிக் ட்ரிகர் பண்ணா, இன்னொன்னொரு பக்கம் இந்த என்ஜிஓ போர்ட்டல் மிஸ்ஸிங் டேட்டா வந்து சேருது. நார்மலா இருக்கும்போது கூட இவர பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கும் எதுவும் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு தோணல. ஆனா பொலிட்டிக்கல்குள்ள ஒண்ணு நுழையிறேன்னு வந்துட்டாலே ஆக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட வேண்டியதான் போல. அதுக்கடுத்ததா மாஸ்டர் மகேந்திரன் சென்னை ஹீட்ல மக்கள் எல்லாம் கரண்ட் கட்டால கூச்சல் போடும்போது நம்ம ஆளு ஒரு அட்வான்ஸ் டெக் அட்வைஸ் கொடுத்தாரு. மைக் முன்னாடி பேசினா கரண்ட் வந்துருமா, கொஞ்சம் மாசம் பொறுத்துக்க மாட்டீங்களா, சோலார் பேனல்ஸ் போடுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அடையப்பா, இங்க பேசிக் இபி பில் கட்டவே மக்கள் திண்டாடுறாங்க, இதுல எலான் மஸ்க் லெவலுக்கு சோலார் பேனல் நெட்வொர்க் கிளாஸ் எடுக்கிறாரு இவரு. நெட்டிசன்ஸ் உடனே சோலார் ஸ்டார்னு பட்டமே இதனால அவருக்கு வச்சுட்டாங்க. பத்தாததுக்கு ஸ்பேஸ் லெவலுக்கு எடிட்ஸ் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு. இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. யார முறைக்கிறா? இது இவங்களுக்கு புதுசு இல்ல மக்களே. இதுக்கு முன்னாடியும் 2 பேருமே மைக் முன்னாடி பயங்கரமா ப்ளே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போலாமா? ஃபர்ஸ்ட் லாரன்ஸோட ஃபிளாஷ்பேக். அங்க கமல்ஹாசன் போஸ்டர்ல கவுட்டாங் அடிச்ச கதைஸ்ல இருந்து சீமான் கூட நடந்த மைக்ரோ கிளாஷஸ் வர ஹிஸ்டரியில ஆடி இருக்காரு. இன்னொரு பக்கம் மகேந்திரனோட ஃபிளாஷ்பேக் மாஸ்டர் மூவி ரிலீஸ் டைம்ல இருந்து ஃபுல் ஓப்பனா ஃபில்டர்ஸ் இல்லாம இன்டர்வியூ கொடுத்து வைப் பண்ண ஆளு தான் இவரு. ஸோ என் கிரெடிட்ல சொல்ல போனா ஸ்க்ரீன்ல லாஜிக் இல்லாம டபுள் கிக் விட்டாலும் சைலண்டா பாக்குற நம்ம ஜனம் ரியல் லைஃப்ல மைக் முன்னாடி லாஜிக் இல்லாம பேசினா இன்ஸ்டன்டா மீம் டெம்ப்ளேட் ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு கான்டெஸ்ட் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட வந்து மீட் பண்றேன்.